அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சரோட புள்ளியினுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிற புள்ளி SI1. அதாவது இந்த சுண்டு விரலில் நம்ம ஏற்கனவே இங்கிட்டு உள்ள புள்ளி பார்த்தோம். இந்த பக்கம் சுண்டு விரலில் இந்த முடிகிற இடத்துல இங்கே இருக்கக்கூடியது SI1 நகக்கோண முனையில் உள்ளது. ஓகேவா? SI1 SI அப்படின்னா என்ன அப்படின்னா, எஸ்ஐன்ற வார்த்தை எந்த ஆர்கனை குறிக்கும் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லும் போது சிறுகுடல். சிறுகுடலோட பணி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ இதை எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நாம் சாப்பிட்ற உணவு இரைப்பையில் ஜீரணமாகி அதில் ஓரளவுக்கு வேதியியல் மாற்றம் நடந்து அதுக்கப்புறம் எங்கே வரும் அப்படின்னா டைரெக்டாக சிறுகுடலுக்கு தான் வரும். சிறுகுடலில் நமக்கு இன்னும் செரிமானமாக வேண்டிய பொருட்கள் எல்லாம் கரைக்கிறதுக்காக அங்கே பித்த நீரும் அப்புறம் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ் அப்படின்ற கணைய நீர், இது ரெண்டும் அந்த அந்த பித்த பையில் அந்த சிறுகுடலில் கலக்கும். இந்த பித்த நீரும் கணைய நீரும் கலந்து நம்மளோட உணவு நம்ம உண்ட உணவு இன்னும் நல்ல முழு டைஜஷன் ஆகி வேதியியல் மாற்றம் நடந்து, அதாவது சிறுகுடலை 3 பகுதியாக பிரிக்கலாம். இப்படி பிரிக்கும் போது முதல் பாதியில் இந்த டைஜஷன் ஒர்க் நடக்கும். அப்புறம் இரண்டாவது இடை சிறுகுடல் அப்படின்ற இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த உணவுல உள்ள சத்துக்கள் எல்லாம் உறிஞ்சப்படணும். உறிஞ்சணும் அப்படின்னா அதில் நிறைய என்ன இருக்குன்னா குடல் உறிஞ்சிகள் சிறுகுடலில் நிறைய இருக்கும். அப்போது அந்த குடல் உறிஞ்சிகளில் உறிஞ்சி அது நம்மளோட சத்து எதில் கலக்கும் அப்படின்னா, சத்துன்ற அதாவது சாரம், நம்ம சாப்பிட்ட உணவில் உள்ள சாரம் நமக்கு அப்படியே டைரெக்டாக பிளட்டில் கலக்கணும். கலந்துருச்சு அப்படின்னா தான் அந்த பிளட் மூலமாக தான் நமக்கு என்ன ஆகும்னா எல்லா இடத்துக்கும் நமக்கு தேவையான சத்து போய் சேரும். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ அதை சேர்த்துட்டு மீதி உள்ள எனர்ஜி என்னவாகும்னா நமக்கு தாதுக்களாக மாறுறதுக்கு உண்டான விஷயமாகவும் மாறக்கூடிய வேலையை அந்த நடுவில் உள்ள சிறுகுடல் செய்யும். கடை சிறுகுடல் அப்படின்னு பார்க்கும்போது அதோட வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம உண்ட உணவில் இருக்கக்கூடிய இந்த சத்தை இதை அனுப்பிடுச்சு, அதாவது சாரத்தை இதுக்குள்ளே அனுப்பிட்டாலும் மிஞ்சிய பகுதி இருக்கு இல்லையா, அந்த மிஞ்சிய பகுதியை பெருங்குடலுக்கு அனுப்புகிற வேலையை செய்யணும். பெருங்குடலுக்கு அனுப்பணும் அப்படின்னா அதை எப்படி அனுப்பும் அப்படின்னா, அதாவது லிக்விடாகவும் சாலிடாகவும் தனித்தனியாக பிரிச்சிரும். ரெண்டும் ஒன்றா தான் போகும். ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத பதத்தில் நமக்கு சிறுகுடல்ல இருந்து பெருங்குடலுக்கு போகணும். அப்படி போனாதான் நமக்கு பெருங்குடலில் மீதி விஷயங்கள் அந்த நீரெல்லாம் உறிஞ்சப்பட்டு மலமாக வெளியேறதையே பார்க்கும். அப்போது நமக்கு மோஷன் சொதப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா அது பெருங்குடலோட பணி மட்டும் இல்லை, அங்கே சிறுகுடலோட பாதிப்பும் அங்கே இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த விஷயங்கள், அதாவது நமக்கு தேவையானது எது, தேவையற்றது எது, அதாவது நம்ம உண்ட உணவுலேயே நமக்கு கழிவாக நம்ம எதை வெளியேற்ற வேண்டியது இருக்குது, நம்ம உடம்புக்கு எனர்ஜியாக எதை வச்சுக்க வேண்டியது இருக்குது, இந்த விஷயத்தை டிசைட் பண்ணுறது எது அப்படின்னா சிறுகுடல் தான். அப்போ இதோட பணி சிறப்பாக இருந்தால் தான் நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். இது சில பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சாப்பிட்றாப்புல ஆனால் வயிற்றில் ஆளும் ஒல்லியாக இருக்காப்புல, உடம்பு தேரவே மாட்டேங்குது, எந்த சத்துமே இல்லை அப்படின்னா அங்கே என்ன வேலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சிறுகுடலோட பணி ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அதனுடைய பாதிப்புனால தான் நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குதுன்னா, அது அந்த சாரத்தை உறிஞ்சி பிளட்ல கலக்கவே செய்யலை. அப்போ அது கலந்தா தானே நமக்கு உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி அடுத்து தசையாக மாறணுமா, கொழுப்பாக மாறணுமா, எலும்பாக மாறணுமா, ரத்தமாக மாறணுமான்ற விஷயமும் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் தான், அதுக்கு அடுத்து தான் நடக்கும். அப்போ இதெல்லாம் நடக்காதப்போ சிறுகுடல் மோசமாக இருக்கிறப்போ நமக்கு என்னவாகுது அப்படின்னா இந்த மாதிரி சத்து குறைபாடு இருக்கிறதா இருக்குது. இது எனக்கு சிறுகுடல் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு
2 மணி நேரம் ஆனாலும் வயிறு வந்து தும்முனே இருக்கு, நான் எப்போ சாப்பிட்டேன் எனக்கு இன்னும் வந்து செரிமானமே நடக்கலை, வயிறு தும்முன்னு இருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து சிறுகுடலில் வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அதாவது என்ன சொல்லலாம், இங்கிட்ட இருந்து வாங்குற உணவை இங்கிட்டு நம்ம உடம்புக்கு வந்து பிரித்து கொடுக்கணும். இந்த இந்த பகுதி வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம சாப்பிட்ட உணவினுடைய சத்தே வந்து கிடைக்கும். அப்போ இந்த ஆர்கன் நமக்கு எவ்வளவு ஒரு இன்றியமையாததா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த SI1 இருக்கு இல்லையா, இந்த SI1 வந்து ப்ரெஸ் பண்றதுனால இல்லை இங்க நீடில் போடுறதுனால என்ன பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, SI1 அப்படின்றத வந்து சிறுகுடலினுடைய காற்று பூத புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். காற்று பூத புள்ளி அப்படிங்கும்போது வந்து இது விரல் நகக்கோண முனையில இருக்கு. அப்போ எமர்ஜென்சிக்கு வந்து போடலாம். எமர்ஜென்சிக்கு போடலாம் அப்படின்னா என்னது, எனர்ஜி வந்து உள்ள கிடைக்காம இருந்து வந்து உங்களுக்கு அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க. அப்போ வந்து டீஹைட்ரேட் ஆயிடுது. அந்த மாதிரி டீஹைட்ரேட் ஆகி வந்து அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா உடனே வந்து அவங்க உடம்புக்கு வந்து எனர்ஜி கிடைச்சி எழுந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது அவங்களுக்கு சாப்பிட வச்சுக்கிடலாம். இதெல்லாம் வந்து எமர்ஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயமா வந்து இருக்கும். அப்புறம் இது ஜிக்வெல் பாயிண்ட் அப்படின்னாவே நமக்கு தெரியும். அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விரல் நகக்கோண முனையில் உள்ள எல்லா புள்ளிகளுமே வந்து நம்ம ஆபத்து காலங்களில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காற்று பூத புள்ளி அப்படின்னு பார்த்தோம். நெருப்பு பூத உறுப்பில் காற்று பூத புள்ளி. சிறுகுடல் அப்படின்றது வந்து நெருப்பா இருந்து பணிபுரியக்கூடியது. அது வந்து காற்றோட சேர்ந்து செயல்படும் போது என்னவாகும் அப்படின்னா, நம்ம வந்து நான் இப்ப சொன்னேன் இல்லையா, வயிறு வந்து ஊத்தமா இருக்கா அப்படின்னா அங்க வந்து என்னன்னா காற்று வந்து பிரியாம நமக்கு வந்து உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இந்த பருப்பு ஐட்டம் மேக்சிமம் வந்து ப்ரோட்டீன் ப்ராடக்ட் வந்து எடுக்கும்போது சில பேருக்கு அந்த டைஜஷன் குறைபாடு இருக்கு அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன வேணும் அப்படின்னா இன்னும் அதிகப்படியான நெருப்பு வந்து தேவைப்படும். அது வந்து இந்த காற்றுல வந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வாட்டரிஸா, அதாவது அந்த காற்றை வந்து கலைச்சிரும். அப்ப காத்து எங்கெல்லாம் வந்து தேங்கி இருக்கோ அந்த மாதிரி நேரத்துல வந்து உணவுனால காற்று வந்து தேக்கம் அடைந்து இருக்கும்போது நாம அந்த இடத்துக்கு இந்த SI1 அப்படின்ற புள்ளிய வந்து போடலாம். உணவுனால காற்று எப்ப தேங்கும். சரி, ஓகே, இதை வந்து சொல்லிட்டோம். அப்புறம் எப்ப பார்த்தாலும் வந்து என்ன ஆகும்னா சில பேருக்கு வந்து வயிறுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும், சில பேருக்கு ஏப்பமா வரும். அந்த காற்று வந்து வெளியேற கஷ்டப்பட்டு ஏப்பம் எடுத்துகிட்டே இருப்பாங்க, இல்லை உடம்பெல்லாம் வலிக்கும். அவங்களுக்கு அந்த ஏப்பம் வர 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 தான் அந்த பெயினே குறையும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கே தொட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து ஏப்பம் வரும். அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்போ வந்து அங்கே என்னென்னா ஜீரணமின்மை வந்து இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த காற்று வந்து ஏப்பமாக வெளியேறினாலும் சரி, இல்லை மலவாயில் பிரிஞ்சாலும் சரி, அது வந்து காற்று தான், வெளியேற வேண்டிய காற்று. அந்த காற்றுக்கு வந்து இந்த பாயிண்ட்டை அமுக்கிறது மூலமாக நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி செரிமானமாகாத இந்த புரதங்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து உடம்புல வந்து தேங்கிக்கிடுது. தேக்கம் அப்படிங்கும்போது அது எங்கே வேணாலும் தேங்கலாம். இப்போ இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனைன்றத விட எல்லாருக்குமே வருது. முந்திலாம் வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா இப்போலாம் 30 வயசு 35 வயசுலேயே வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா அது வேற ஒன்றும் இல்லை, கண் புரை நோய், கேட்ராக்ட் ஐ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, கண் புரை நோய். அது என்ன செய்யும்னா இந்த ஐபால், அந்த பிளாக் கலரில் உள்ள ஐபாலில் வந்து என்ன ஆகும்னா அப்படியே படலம் மாதிரி வந்து ஒயிட்டிஷாக படிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்னா எதாவது பார்க்குற பொருள்லாம் வந்து அப்படி கண்ணை மறைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும், ஏதோ வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து ஏதோ பறக்கிற மாதிரி, ஒரு பனி படர்ந்து இருக்கிற மாதிரி, இல்லை பஞ்சு பஞ்சாக இருக்கிற மாதிரி, இந்த மாதிரி வந்து அவங்க பார்வையை வந்து மறைக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போய் சர்ஜரி பண்ணிட்டு வந்துடுறோம். ஆனால் அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும் அப்படின்னா திரும்பவும் வந்து அந்த கேட்ராக்ட் வந்து வரதான் செய்யுது.
உணவு பழக்கத்தை சரியாக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு, அவங்க டாக்டர் சொல்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு திரும்ப வர்றது கிடையாது. அப்போது இது வந்து திரும்ப திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வந்து கேட்ராக்ட் இருக்கும் போதே வந்து நம்ம வந்து இதை வந்து எப்படி சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னா, சிறுகுடலை வந்து நம்ம வந்து பலமாக வந்து பார்த்துக்கிறப்பயே நம்ம இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்க முடியும். அதாவது நல்லா பசிச்சு சாப்பிட்றது, ஒரு நம்ம சாப்பிட்ட உணவு வந்து நல்லா ஜீரணம் ஆயிருச்சு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வந்து என்ன எடுக்கணும்னா நெக்ஸ்ட் வந்து இன்னொருக்கா ஃபுட் எடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாவே கண் புரை நோய் வர்றதை தவிர்க்கலாம். அப்படி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா அக்குபஞ்சர்ல வந்து இதை நீடில் போட்டு நம்ம வந்து அதை வந்து மாற்ற முடியும். இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாயிண்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி அப்படியே வந்து படிப்படியாக வந்து பேஷண்ட்ஸ் வந்து குறையுதுன்னு சொல்கிறத நம்மளே பார்க்க முடியும். அதாவது அவங்களோட வந்து அந்த திக்னஸ், அந்த அடர்த்தி வந்து அதில் ஒயிட்டாக பரவி இருக்கு இல்லையா, அந்த திக்னஸ் வந்து வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து அப்படியே வந்து அது நாளடைவில் வந்து இல்லாமல் போகும். இப்படி வந்து நம்ம வந்து இந்த கேட்ராக்ட் ஐக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சும் அவங்களோட ஃபுட் ஹேபிட்டை வந்து கொஞ்சம் மாற்ற சொல்கிறது மூலமாக கண்டிப்பாக வந்து இதை வந்து க்யூர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு சத்து பற்றாக்குறைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இது வந்து ரத்தத்தில் கலக்க வைக்குது அப்படின்னு. ரத்தமே சத்தா மாறக்கூடியது எது அப்படின்னா, ரத்தமே ஒரு உணவாக மாறுது அப்படின்னா தாய்ப்பால். இப்போ அந்த தாய்ப்பால் சுரப்பின்மை வந்து ஒருத்தவங்களுக்கு இருக்கு, ரொம்ப குறைவா வந்து இருக்கு, குழந்தைக்கு போதுமான அளவா வந்து தாய்ப்பால் இல்லை அப்படிங்கும்போது அது என்னன்னா, தாய்க்கு வந்து அவங்க சாப்பிட்ட உணவு வந்து ரத்தத்துல அந்த சாரம் கலக்குறதுல பிரச்சனை இருக்கு. ஸோ தாய்க்கு வந்து ரத்தத்துல அந்த சாரம், நம்ம உணவு சாரம் கலந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு வந்து தேவையான பாலா வந்து கன்வெர்ட் ஆகிக்கிறோம். அப்படி ஆக முடியாம தவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த இப்ப வந்து நிறையவே இந்த பிள்ளைங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா முந்தி காலத்துல எல்லாம் வந்து இதை சாப்பிடணும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு ரொம்ப வந்து பக்குவமான உணவுகளா கொடுத்தாங்க. இப்ப அப்படி கிடையாது. கன்சீவா இருக்கும் போதே பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா ஆசைப்பட்டதை விரும்பி சாப்பிட்றாங்களே தவிர அது ஆரோக்கியமானதா அப்படின்றத புரிஞ்சு சாப்பிட்றது கிடையாது. அப்ப இந்த அவங்களுக்கு வந்து அந்த லாக்டின் வந்து குறைபாடு வந்து வந்துடுது. அப்போ குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க வந்து பத்தாம இருக்கு, பால் சுரக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது கூட நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணி முறையான உணவு பழக்க வழக்கத்தை வந்து அந்த பெண்ணுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பால் பத்தலை அப்படின்ற பிரச்சனை வந்து இல்லாம இருக்கும். ஓகேவா? அப்புறம் இன்னும் வந்து காற்று அடைக்குது, காற்று ஒரு இடத்துல தேங்கி இருக்கு அப்படின்னா அது வேற எங்கெங்கெல்லாம் அடைக்கும்? மூக்கு அடைக்கும். மூக்கு அடைச்சிக்கிட்டு வந்து சுவாசிக்கவே முடியாம நம்ம வந்து ரொம்ப திணற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல என்னன்னா நம்ம இந்த உஷ்ணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அங்க கெட்டி இருக்கிறத என்ன பண்ணா விலக்கி விடும். ஸோ SI1 வந்து நம்ம இந்த இதுக்கும் போடலாம். மூக்கு அடைச்சிருக்கு, தொண்டை கட்டி இருக்கு, காது அடைச்சிருக்கு, சளியால காது அடைச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம இந்த SI1 போடும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த காற்றை வந்து காற்று தானே அடைச்சு நிக்குது, அந்த அந்த காற்றை வந்து இது வந்து இந்த நெருப்பு போய் விலக்கி விடும், உருக்கி விட்டுரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்க உள்ள பிரச்சனை வந்து சரியாகி நமக்கு நார்மல் ஆகும் அந்த இடம் வந்து. ஓகேவா? இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கொண்ட விஷயமா வந்து அக்குபங்க்சர் இருக்கு. அக்குபங்க்சரினுடைய நன்மைகளை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. இதை படிக்கணும்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.